வெல்கம் டு குமரி ஃப்ளவர்ஸுங்க. எல்லாருக்கும் காலை வணக்கங்க. காலையிலேயே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு குமரி ஃப்ளவர்ஸில் என்ன மாதிரி மாலைலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கான மாலை தாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் எங்கே நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணக்குறிச்சி நடுவில் ஈஸ்வரி பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற கோயிலில் தாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த கோயிலில் தான் நமக்கு ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாலை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கோவில் கோபுரத்துக்கு மாலை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கோவில் சிலைகளுக்கு கோவில் வாசலுக்கு அலங்கார மாலையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா மாலையும் நமக்கு ஈவினிங் 5 மணி டெலிவரி பண்ணி கொடுத்துரு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்களாம் சரி அண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். எல்லாமே நமக்கு ஈவினிங் 5 மணிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால காலையில் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அண்ணன்மாரும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணனால நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சு 2 மணிக்கு நாங்கள் வேலையை முடிச்சிட்டோங்க. அழக பூவெல்லாம் பாடம் பண்ணி போட்டுக்கிட்டு 4 மணிக்கு நாங்கள் கரெக்டாக வண்டி வர சொல்லியிருந்தோம். வண்டிக்கார அண்ணனும் 4 மணிக்கு வந்துட்டாங்க. என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டியானங்க. எங்கள் ஊரில் இதை நாங்கள் குட்டியான தான் சொல்லுவோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. குட்டியான லோடிங்காக ஆரம்பிச்சிட்டாங்க. லோடிங் பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே லோட் பண்ணிட்டு குட்டியான ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. நம்ம லோடிங் பண்ணோட நம்ம வேலை முடிஞ்சிடாதுங்க. நம்ம தான் டெலிவரியும் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம குமரி ஃப்ளவர்ஸில் டெலிவரி அவைலபிலிட்டி நம்மகிட்ட இருக்குங்க. அதனால நம்ம டெலிவரி நம்ம தான் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்து கண்ணக்குறிச்சி நடுவில் இருக்க ஈஸ்வரி பத்ரகாளி அம்மன் கோயிலில் தாங்க நம்ம டெலிவரியும் பண்ண போகிறோம். வேற எங்கேயும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே தான் கும்பாபிஷேகமாக நடக்குது. அழுங்காமல் குழுங்காமல் சேஃபாக கரெக்டாக 5 மணிக்கு நம்ம கோயிலில் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனதோடு நம்ம வேலை முடிஞ்சிடாதுங்க. எப்படி லோடிங் பண்ணாமோ அதே மாதிரி நம்ம தாங்க அன்லோடிங்கும் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம லோடிங் பண்ண நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி அன்லோடிங் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். என்ன மாலை இறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயில இருக்க நந்தியாவட்ட மாலை தாங்க இறக்குறோம். அதுக்கு அடுத்தது கோவில் வாசலுக்கு போடுற அலங்கார மாலைங்க. அதுக்கு அடுத்தது கோவில் சிலைகளுக்கு மாலையும், அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம ராஜகோபுரத்துக்கும் கோபுர மாலைகளும் நம்ம இறக்குறோங்க. இந்த எல்லா மாலையுமே இறக்கி முடிச்சதும் நம்ம வேலை முடியாதுங்க. மறுபடியும் நமக்கு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பூ எல்லாத்தையும் அழகாக பாடம் பண்ணி போடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம மாலையெல்லாம் எப்போ போடுவாங்கன்னா நைட்டு தாங்க போடுவாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு போடுவாங்க அப்படின்னா, விடிய காலம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே போட்டுருவோம். அதனால தாங்க சூப்பராக பாடம் பண்ணியும் போட்டுட்டோம். போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்கிற நேரத்தில் அங்கே இருந்து பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களுங்க, அதாவது அன்லோடிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டு, தம்பி மாலையெல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே கேட்டாங்க. நாங்கள் எல்லா டீட்டெயிலுமே சொன்னோம். ஊர் நிர்வாகிகளுமே ரொம்ப ஹாப்பிங்க. எங்களையும் நல்லா வாழ்த்தினாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசார ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். நீங்களும் உங்கள் ஊர் கோயிலுக்கும் சரி, உங்கள் வீட்டு விசேஷத்துக்கும் சரி, நம்ம இந்த மாதிரி மாலை கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க. இந்த வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கூட பேசிக்கலாம். நான் தான் பேசுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஏதாவது டவுட் கேட்கணும்னா கூட கேட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குமரி ஃப்ளவர்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த மாலைகள்லாம் எப்படி இருக்குது, குமரி ஃப்ளவர்ஸை சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாலை இதெல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. குமரி ஃப்ளவர்ஸுக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக தேவைங்க. அதனால் குமரி ஃப்ளவர்ஸை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் முன்னேறி போக முடியுங்க. தேங்க்யூங்க.